ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆழ்வார் திருநகரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மண்டபத்தில் ஒரு வரலாறு எப்படி அப்படின்னா, இது இந்த ஊருக்காரவங்கக்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் விசாரித்ததில் அந்த அவர் இதில் உள்ள வரலாறு சொன்னார். அது அந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த இது சொன்னோன்னே இதில் ஒன்று என்னென்னா, உள்ள ஒரு லாஸ்ட்டு அந்த ஒரு கருவறை அந்த மாதிரி. இது கோயில் பேர் வந்து போத்தாங்கோயிலாமா, போத்தாங்கோயில் மண்டபமா. அந்த ஏதோ பெருமாள் கோயில் உள்ள சப்பரம் வந்துச்சு அப்படின்னா இடையில இந்த இதில் தான் இறக்கி வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போவாங்களாம். இங்கே உள்ள ஒரு கிணறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே தான் வீடியோ உள்ளே போகலாமான்னு கேட்டதுக்கு அங்கே போக முடியாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் தான் ஏதோ ஒரு கதை இருக்குது. ஆனால் இவர் ஏதோ யானை இறந்து அந்த யானையை வந்து இங்கே புதைச்சதுனால தான் இந்த கோயில் வந்து அப்புறம் நடைமுறைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஊரில் விசாரித்த அந்த ஆள் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவங்க பேசின வீடியோவை ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த இடமே ஒரு மர்மமான இருக்காங்க. அந்த யானை இறந்துருக்கு. அந்த யானையை கொண்டு வந்து இங்கே பதிச்சதுக்கப்புறம் இங்கே எதுவுமே அவங்க வழிபாடுகள் எதுவுமே இல்லை. எப்போ நடந்துச்சோ சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு போகிறேன். அது பெரிய ஆட்கள் சொல்ல தான் நமக்கு தெரியும். நாங்கள் இங்கே வந்து 25 வருஷம் ஆச்சு. அது இப்பவும் நடந்துச்சு. நீங்களே வந்து 25 வருஷம்னா இப்போ அதுக்கு முன்னாடியே நடந்தது சொல்லுவாங்க. கோயில் பேர்னே இது பேர் வந்து போத்தங்கோயில் சொல்லுவாங்க. போத்திய சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை எங்கேயும் சப்பரம் வந்து ஆழ்வார் கோயில் சப்பரம், திருக்கலூர் பெருமாள் கோயிலுக்கு போவங்கிறது சப்பரம். அப்போ அவங்க இடையில கொஞ்சம் இழப்பாறதுக்கு இறக்கி வைக்கிற ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அது அந்த யானையை பிதைச்சதுக்கப்புறம் அந்த வழிபாடு கிடையாது, கம்மியாகி போச்சு. அப்போ சப்பரமாகவே இல்லை போவாங்க. இப்போ வண்டியில் வச்சு கொண்டு போயிடுவாங்க. சரி, அதனால இந்த மண்டபத்தை அது. சரிண்ணே, தேங்க்யூண்ணே. கிணறு மணி எழுதி ஒன்று பற்றியா? அதான் கிணறு. சப்பரத்தை வெளியிலேருந்து சப்பரம் அங்கே கோயிலுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்மா. எடுத்துகிட்டு போகும்போது அது இழப்பு எதுவும் வந்துச்சு அப்படின்னா அந்த சப்பரத்தில் வந்து இங்கே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்ச நேரம். இறப்பா அவங்க இழப்புன்னா அந்த தூக்கிட்டு போகிறதுக்கு அப்போ கையில் வந்து எடுத்துகிட்டு போவாங்களா. இப்போ வண்டியில் போகிறதுனால இங்கே நிற்க மாட்டாங்களாம்மா. யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கான். அவங்க ஒரு ஆளை எடுத்து பேட்டியிருக்கேங்க. அந்த ஆள் வந்து 20 வருஷம் ஆகுதாங்க. 23 வருஷம் ஆகுதான் மொத்தம். அவர் வரும்போதே இது பழைய பில்டிங்காக தான் இருக்கும். அப்போவுமே நடைமுறைக்கு வரல. ஆனால் ஏதாச்சும் விசேஷ டைமில் செவ்வாய் வெள்ளி டைமில் மட்டும் வேலை கேட்பாங்க. பழைய பில்டிங் இதெல்லாம் கல் வச்சு கட்டிட்டு வருதுன்னு யானை நல்ல பெரிய அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் அப்பாவுக்கு எழுதியிருக்காராங்க சொன்ன கதையை மாதிரி. அது இல்லாமல் இந்த கல்லில் ஒரு கல்லே மந்திர எழுத்து நிறைய எழுதியிருக்காங்களா. அது ரொம்ப பழைய வழினால தெரியல. இந்த இதில் உள்ள இந்த இருக்குல்ல, அதில் மந்திர எழுத்து எழுதியிருக்காங்க. அது நிறைய இருந்து ரொம்ப பழசாக நிறைய ஒவ்வொரு டூர்லேயே மந்திர நிறைய எழுதியிருக்காங்க. அது ரொம்ப பழைய பில்டிங் தெரியல. நெல்லையப்பர் கோயில் மண்டபம்.
ம் சரி